வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். இதுக்கு இதில் மூங்கில் அரிசி நம்ம சேர்க்குறோம். இந்த மூங்கில் அரிசி உடம்புக்கு ரொம்ப சக்தி கொடுக்கும். அது இல்லாமல் பெண் குழந்தைங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, விளையாடுற பசங்களுக்குலாம் இது கொடுக்கலாம். இதை தேவையான பொருட்கள்: மூங்கில் அரிசி, பாதாம் 1 கப், இது ஒரு 7-8 பேரிச்சம்பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், விதையை எடுத்துட்டு. இது சூரியகாந்தி விதை, இது பரங்கி விதை, நெய் கொஞ்சம், முந்திரி 1 கப், திராட்சை 1 கப், அக்ரூட் 1 கப், இது கருப்பட்டி, இதை நான் காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இது தாமரை விதை. இந்த தாமரை விதை மக்கானான்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ கிடைக்கல, நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அழகு சாதன பொருட்கள் எல்லாத்துலேயும் இதை தான் சேர்ப்பாங்க. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பேன் வச்சாச்சு. நெய் கொஞ்சமாக விட்டுக்குங்க, நிறைய விட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வறுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். இப்போ நம்ம மூங்கில் அரிசியை ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். சிம்மில் வச்சு வருங்க, நல்லா வறுபடணும், தீயாமல் வறுத்து எடுக்கணும். ஓகே, அரிசி நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை மாற்றிப்போம் வேறு பிளேட்டில். இது வறுபட்டுருச்சு. இப்போ இது எப்படின்றத காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நமக்கு சாஃப்டாக இருந்தது இல்லை, இப்போ அமுக்கினீங்கன்னா இதை பாருங்கள், உடையுது, கிறிஸ்பாயிடும். இன்னும் ஆறு இன்னும் கிறிஸ்பாயிடும். இதுதான் பதம். இது இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் கருப்பட்டி எப்பவுமே நான் காய்ச்சி வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். நான் இப்போ அது சில்லுன்னு இருக்குது, நான் இதை சூடு பண்ணி மறுபடியும் இந்த கப்பிலே ஊற்றிக்கலாம். நம்ம சூடு ஆகட்டும். இது நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது மூங்கில் அரிசி. இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதை நான் ஒன்று ஒன்றா அரைச்சிட்டு இதில் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் எல்லாத்தையும் எப்படி அரைச்சேன்றதை சொல்கிறேன். ஓகே, இது மூங்கில் அரிசி. இது இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா நைஸாக. இது பாதாமும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது முந்திரி, இதையும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது அக்ரூட் போட்டிருக்கேன், அதையும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. திராட்சையை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திராட்சையும் பேரிச்சம்பழம் கொஞ்சம் வெல்லம் தேவையானது இதை போட்டு பிசைஞ்சிட்டு நமக்கு அது எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் இந்த மக்கானா. இது இப்படி கொஞ்சம் குறைன்னு அரைங்க. மிக்சியில் அரைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் வரும். பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்குது, பசைஞ்சா கம்மியாயிரும். இது பரங்கி விதையும் சூரியகாந்தி விதையும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படியே போட்டு பசைய போகிறேன். உங்களுக்கு நான் வாசனைக்கு ஏலப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைல்ல வேணாம். இப்போ நான் இன்னைக்கு போட போகிறேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ கருப்பட்டி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப நீங்கள் வெல்லம் விட்டாலும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி திராட்சையிலையும் நம்ம பேரிச்சம்பழத்துலையுமே ஸ்வீட் இருக்கும், அதனால் பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருட்ட வேண்டியதுதான். இப்போ இந்த அளவுக்கு பசைஞ்சிக்கோங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லட்டு பிடிச்சிக்கோங்க. நல்லா அழகாக பிடிக்க வரும். சுவையான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.